அத்தியாயம் 6. பின்தொடரும் நிழல். ஜீவன் அங்கிருந்து சென்று அரை மணி நேரத்திற்குப் பிறகும் சூர்யா அங்கேயே தனியாக அமர்ந்திருந்தான். நெற்றியை சுருக்கி ஏதோ யோசித்தபடி. பின்பு ஏதோ ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது போல தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். சரி, அவங்க பணம் கொடுக்கறாங்க, அப்புறம் என்ன? அருகிலிருந்த கபோர்டிலிருந்து ஒரு கோகோ கோலா பாட்டிலையும் காகித டம்ளரையும் எடுத்து வந்து அதில் கோகோ கோலா பாட்டிலில் பாதியை காலி செய்தான். மீதமிருந்ததை பத்திரமாக மூடி அலமாரியில் வைத்துவிட்டு தன்னுடைய மேல்கோட்டை அணிந்து கொண்டு விளக்குகளை அணைத்துவிட்டு கீழிறங்கி போய் விளக்கு வெளிச்சம் படிந்திருந்த தெருவுக்கு வந்து சேர்ந்தான். சூர்யாவின் கட்டிடமிருந்த தெருவின் மூலையில் ஒரு 17 அல்லது 18 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறிய உடல் படைத்த பையன் ஒருவன் பராக்கு பார்த்தபடி நின்றிருந்தான். சூர்யா சாந்தோம் தெருவை கடந்து அங்கிருந்த பெட்டிக்கடைக்கு சென்று ஒரு பாக்கெட் பேஷன் ஷோ சிகரெட் வாங்கினான். அவன் கடையிலிருந்து திரும்பி வந்தபோது அந்த தெருவின் மறுபக்கத்தில் நின்றிருந்த 4 பேரில் அந்த பையனும் ஒருவன். அதே தெருவிலிருந்த உணவகத்தில் இரவு உணவு சாப்பிட்டான் சூர்யா. அவன் இரவு 7:30 மணிக்கு உணவகத்திலிருந்து வெளியே வந்தபோது பக்கத்திலிருந்த பெட்டிக்கடையில் அந்த பையன் நின்று எதையோ பார்த்து கொண்டிருந்தான். சூர்யா ஜீவனின் ஹோட்டல் வரவேற்பு மேசைக்கு போய், "ஜீவன் இருக்கிறாரா?" என்று கேட்டான். அவர் அங்கு இல்லை என்று தெரிந்ததும் வெளியேறினான். அப்போது அந்த பையன் விடுதியின் முன்னரையில் ஒரு மூலையில் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். சூர்யா மவுண்ட் ரோடில் நாரதகான சபா அரங்கத்துக்குச் சென்றான். ஆனால் அங்கு காத்திருந்த கும்பலில் அவன் ஜீவனை பார்க்கவில்லை. அவன் அரங்குக்கு வெளியே நடைபாதையில் நின்று ஜீவன் வருகிறானா என்று பார்த்தான். அங்கு சுற்றித் திரிந்த கும்பலில் அந்த பையன் இருந்தான். 8 மணிக்கு 10 நிமிடங்கள் இருக்கையில் ஜீவன் வந்தான். சூர்யா அவன் தோளை தொடும் வரை அவன் அவரை பார்க்கவில்லை. ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்ட பின், "ஓ, அப்ப நீங்க என் டிக்கெட்டை பார்த்திருப்பீங்க" என்றான். நாடகம் பார்க்க வந்தவர்களின் கும்பலை விட்டு சற்று தள்மி அவனை கூட்டிச் சென்று, "உனக்கு ஒருத்தனை காட்டணும்" என சொல்லி தூரத்தில் நின்றிருந்த அந்த பையனை சுட்டி காட்டினான். "அங்க தொப்பி போட்டுக்கிட்டு அந்த பேனர் பக்கத்துல நிக்கிற பையனை பாருங்க." "ஓ" என்றான் ஜீவன். தன் கடிகாரத்தை பார்த்தான். பின் அந்த விளம்பரத்தை பார்ப்பது போல கடைக்கண்ணால் அந்த பையனை கவனித்தான். "அவன் உங்களுக்கு தெரியுமா?" என்றான் சூர்யா. ஜீவன் சூர்யாவை பார்த்து புன்னகைத்தான். "எனக்கு தெரியாது மிஸ்டர் சூர்யா, நிச்சயமா தெரியாது. நான் உங்களை தவிர இந்த விஷயத்துல வேற யாரையும் உதவி கேட்கல." "அப்படின்னா அவன் வேற ஒரு கும்பலைச் சேர்ந்தவனா?" "இருக்கலாம். அவன் ஏதாவது தொந்தரவு பண்ணா நான் அவனை முடக்க வேண்டியிருக்கும்." "உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க மிஸ்டர் சூர்யா. அவன் என்னோட நண்பனல்ல." "அப்படின்னா சரி, உங்க நாடகத்துக்கு நேரமாச்சு. குட் நைட்" என்று சொல்லி அங்கு பக்கத்தில் இருந்த ஒரு பேருந்தில் ஏறிக்கொண்டான் சூர்யா. அந்த தொப்பி அணிந்திருந்த பையனும் அதே பேருந்தில் ஏறிக்கொண்டான். எட்வர்ட் ஸ்ட்ரீட்டில் இறங்கி சூர்யா தன் குடியிருப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவனுடைய அறைகள் மிகவும் கலைக்கப்படவில்லை. ஆனால் யாரோ எதையோ தேடியதற்கான தடயங்கள் இருந்தன. சூர்யா குளித்து உடைமாற்றிக் கொண்டு திரும்பவும் வெளியே வந்து நடந்து சென்றான். அவன் திரும்பவும் ஒரு பேருந்தில் ஏற அந்த பையனும் அதே பேருந்தில் ஏறிக்கொண்டான். ஒரு நிமிடம் கழித்து பேருந்திலிருந்து இறங்கி நிறைய குடியிருப்புகள் இருக்கும் ஓர் அடுக்குமாடி கட்டிடத்துக்குள் நுழைந்தான் சூர்யா. அங்கு ஒரே சமயத்தில் 3 அழைப்பு மணிகளை அழுக்கிறான். வெளிக்கதவு திறந்ததும் அவன் வேகமாக உள்ளே சென்று படிக்கட்டுகளை கடந்து அந்த கட்டிடத்துக்கு பின்புறம் சென்றான். பின்புறக் கதவை திறந்து கொண்டு ஒரு குறுகிய பிழக்கடைக்கு சென்றான். அங்கிருந்து ஓர் இருட்டான சந்துக்குள் நுழைந்து அதில் சிறிது தூரம் நடந்தான். அது ஒரு தெருவில் முடிந்தது. 2-3 தெருக்களை கடந்து கோடம்பாத்தம் தெருவை கடந்து லோட்டஸ் என்க்ளேவுக்கு சென்றான். அப்ப மணி இன்னும் 9:30 கூட ஆகவில்லை. வந்தனா அவனை மிக ஆவலுடன் வரவேற்றதிலிருந்து அவள் அவனை எதிர்பார்க்கவில்லை என்று தெரிந்தது. அவள் ஒரு நீளமான அழகான மெட்ராஸ் பாணி கவுன் அணிந்திருந்தாள். அது கருநீலப் பட்டால் நெய்யப்பட்டு மெல்லிய ஜரிகை ஓரங்களுடன் இருந்தது. சிவப்பும் சந்தன நிறமும் கலந்த வரவேற்பறை மலர்களாலும் சில அலங்கார பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் அவனது கோட்டை வாங்கி ஒரு பீரோ அறையில் வைத்தாள். "எனக்கு ஏதாவது நல்ல செய்தி கொண்டு வந்தீங்களா?" என்று கேட்டாள். அவளுடைய புன்னகையில் எதிர்பார்த்து தெரிந்தது. "இதுவரை போலீஸுக்கு தெரியாத விஷயம் ஒன்றையும் நான் அவங்களுக்கு சொல்ல போறதில்ல." "இப்ப போலீஸுக்கு என்ன பற்றி சொல்ல வேண்டியதில்லையே." அவள் மகிழ்வுடன் பெருமூச்சு விட்டு ஒரு சிறிய சோஃபாவில் அமர்ந்தாள். அவளுடைய முகம் அமைதியாக இருந்தது. அவனை ஆமோதிக்கும் கண்களுடன் பார்த்து புன்னகைத்தாள். "நீங்க அது எப்படி செஞ்சீங்க?" என்ற ஆச்சரியத்துடன் கேட்டாள். மெட்ராஸ்ல நிறைய விஷயங்களை விலைக்கு வாங்கலாம். "அதனால ஒன்னும் பிரச்சனை வராதா? உட்காருங்க." அவள் நகர்ந்து தன் அருகே அமர இடம் செய்தாள். "ஓரளவுக்கு இடைஞ்சல் வந்தா நான் சமாளித்து விடுவேன்" என்று அதிக தன்னடக்கம் இல்லாமல் சொன்னான். பின் ஜன்னல் அருகே நின்று அவளை தீவிரமாக ஆராய்ந்தான். அவன் பார்வை அவள் முகத்தில் வெட்கத்தை வரவைத்தது.
முன்பை விட அவள் தைரியமாக இருந்தாலும் சற்று வெட்கம் அவளை விட்டு விலகவில்லை. சிறிது நிமிஷ தயக்கத்துக்குப் பின் அவனும் அந்த சோஃபாவில் வந்து அமர்ந்தான். "நீ உண்மையில வெளித்தோற்றத்துல தெரியற மாதிரி பொண்ணு இல்லையா?" என்றான் அவன் அமர்கையில். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல என்று தனிந்த குரலில் சொன்னாள், அவனை குழப்பத்துடன் பார்த்தபடி. "நீ இன்னைக்கு மத்தியானம் பள்ளிக்கூட பொண்ணு மாதிரி பேசின. வெட்கம், தடுமாற்றம் எல்லாம்." வெட்கப்பட்டு திகைத்த அவள் திரும்பவும் முகம் சிவந்து அவனை பார்க்காமல் வேறு திசையில் பார்த்தபடி சொன்னாள். இன்னைக்கு மத்தியானம் உங்ககிட்ட சொன்னபடி நான் மோசமான சிலவற்றை செஞ்சிருக்கேன். நீங்க நினைக்கக்கூடியதை விட மோசமான வேலைகள். "அதைத்தான் நான் சொல்றேன்" என்றான் சூர்யா. "இதையேதான் நீ மத்தியானம் சொன்ன. அதே வார்த்தைகள், அதே தொனியில். ஏதோ ஒத்திகை பண்ண மாதிரி இருந்தது." சிறிது நேரம் அழுகும் அளவுக்கு குழப்பமடைந்தவள் போலிருந்துவிட்டு பின் சிரித்தபடி சொன்னாள். அப்படியானா சரி மிஸ்டர் சூர்யா, எனக்கு 80 வயசாச்சு. நான் ஒரு மோசமான சூனியக்கார கிழவி. போதுமா? நான் அப்படிதான் பேசி பழகிட்டேன். இப்ப திடீர்னு மாத்திக்க முடியுமா என்ன? "அதெல்லாம் சரிதான்" என்று அவளுக்கு உறுதியளித்தான் சூர்யா. "ஆனா நீ உண்மையிலேயே அவ்வளவு அப்பாவியா இருந்தா அது சரிப்படாது. அது உனக்கு எந்த விதத்திலும் உதவாது." நான் அப்படி அப்பாவியா இருக்க மாட்டேன் என்று தன் நெஞ்சை தொட்டு அவள் சொன்னாள். "நான் இன்னைக்கு ஜீவனை பார்த்தேன்" என்றான் சூர்யா ஏதோ சாதாரணமாக பேசுவதைப் போல. அவளுடைய முகம் வெளிரியது. இப்போது அவனை தீவிரமாக பார்த்த அவள் முகத்தில் பயமும் எச்சரிக்கையும் தெரிந்தது. சூர்யா தன் கால் மேல் கால் போட்டு கால்களை நீட்டியிருந்தான். அவன் எதைப் பற்றியும் சிந்திப்பதாக அவன் முகம் காட்டவில்லை. ஒரு நீண்ட தயக்கத்துக்குப் பின் அவள் அமைதியான குரலில் கேட்டாள். உங்களுக்கு அவனை தெரியுமா? சூர்யா அவளை பார்த்தான். "இன்னைக்கு நைட் அவனை சந்திச்சேன்" என்றவன் திரும்பவும் சாதாரணமாக பேசுவது போல் தொடர்ந்தான். அந்த மனோகரா நாடகம் பார்க்க போயிட்டு இருந்தான். நீங்க அவன்கிட்ட பேசுனீங்களா? 2-3 நிமிஷம்தான். வந்தனா எழுந்து ஜன்னல் அருகே நின்று திரைச்சீலையை சரி செய்தாள். பின் அங்கிருந்த டேபிள் மேல் வைத்திருந்த ஒரு புத்தர் சிலையை திருப்பி வைத்துவிட்டு மேசையிலிருந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்து வந்தாள். பின் தன்னுடைய இடத்துக்கு வந்து திரும்பவும் அமர்ந்தாள். அவளுடைய முகம் அமைதியாக கவலையற்று இருந்தது. சூர்யா அவளை பார்த்து சிரித்தபடி சொன்னான். "நீ ரொம்ப நல்லா நடிக்கிற, ரொம்ப நல்லா." அவள் அமைதியான குரலில் கேட்டாள். என்ன சொன்னான்? "எதை பத்தி?" அவள் தயங்கினாள். என்ன பத்தி? "ஒன்றுமில்லை" என்றான் சூர்யா அவள் கொடுத்த சிகரெட்டை பற்ற வைத்தபடி. அவனுடைய முகத்தில் கண்கள் ஒளிர்ந்தன. அவள் கொஞ்சுவது போல் கேட்டாள். என்னதா சொன்னான்? சொல்லுங்க ப்ளீஸ். "அந்த மரகத சிலைக்கு 20,000 ரூபாய் தருவதாக சொன்னான்." அவள் திடுக்கினாள். திகைத்த கண்களுடன் அவனை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். "நீ போய் திரும்பவும் இந்த அறையில் இருக்கிற பொருட்களை சரி பண்ண போறியா என்ன?" என்று சோம்பலுடன் கேட்டான் சூர்யா. அவள் சிரித்தபடி அவனை தெளிவான கண்களால் பார்த்தாள். அப்படி நான் செய்ய மாட்டேன். சரி, நீங்க என்ன சொன்னீங்க அவன்கிட்ட? 20,000 என்பது ஒரு பெரிய தொகைதான். ஆனா சூர்யா, நீங்க எனக்கு உதவி செய்யறதா சத்தியம் செஞ்சீங்க. அவனை கை மீது தன் கையை வைத்தாள். நீங்க அப்படி செய்ய முடியாது. இப்போது தன் கையை விலக்கி கைகளை பிசைந்து கொண்டாள். அவளுடைய கலங்கிய கண்களை பார்த்து மெல்ல சிரித்தான் சூர்யா. "நீ எவ்வளவு என்ன நம்பலாம்னு கணக்கு போடாத. நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று உறுதியளித்தது உண்மை. ஆனா நீ அந்த சிலை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல." ஆனா இப்போ உங்களுக்கு தெரியும்ல, அதுக்காக நீங்க எனக்கு உதவி செய்ய மறுக்க கூடாது. அவளுடைய கருவிழிகள் கெஞ்சின. 20,000 ரொம்ப பெரிய தொகைதான். 3வது முறையாக சொன்னான் சூர்யா. அவள் தன் தோல்வியை ஒப்புக்கொள்வது போல தனது தோள்களை உயர்த்தி திரும்பவும் தாழ்த்தினாள். அவ்வளவு பெரிய தொகையை என்னால கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால்தான் உங்க உதவி கிடைக்கும்னா? சூர்யா சிரித்தான். அவனுடைய சிரிப்பு குறுகியதும் கசப்பானதுமாக இருந்தது. "அப்படி நீ சொல்றது நல்லது. ஆனா நீ கொடுத்த 700 ரூபாய் தவிர வேற என்ன கொடுத்த? நீ எந்த நம்பிக்கையை, எந்த உண்மையை என்கிட்ட கொடுத்த? உனக்கு உதவுறதுக்கு எந்த உதவியும் நீ செய்தியா? பணத்தை தவிர வேற எதையும் வச்சு என் விசுவாசத்தை வாங்க முயற்சி செஞ்சியா?" என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போது அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவளுடைய குரல் கரகரப்பாக பதற்றத்துடன் இருந்தது. அவள் கெஞ்சி கேட்டாள். உங்க உதவி இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாது. என்னால வேற என்ன செய்ய முடியும்? அவள் திடீரென்று அவனுக்கு மிக அருகே வந்து உட்கார்ந்து கோபமாக கேட்டாள். என்னோட உடம்ப உங்களுக்கு கொடுக்கணுமா என்ன? அவர்கள் இருவரின் முகங்களும் சில அங்குலங்கள் அருகே இருந்தன. சூர்யா அவளுடைய முகத்தை தன் கைகளால் தாங்கி அழுத்தமாக உதடுகளில் முத்தமிட்டான். பிறகு அவளை விட்டுவிட்டு சொன்னான். "நான் அதை பத்தி யோசிக்கிறேன்." அவன் முகம் கோபமாக இறுக்கத்துடன் இருந்தது. அவள் திகைத்துப் போய் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவன் எழுந்து நின்று சொன்னான். "கடவுளே, என்னால இதை எப்படி சமாளிக்க முடியும் என்று தெரியல" என்றான். தன் பற்களை நரநரவென்று கடித்தபடி ஜன்னல் அருகே நின்று திரும்பி பார்த்தான். அவள் நகரவில்லை. அவன் அவளை பார்த்து திரும்பி நின்றான். அவனது நெற்றியில் சுருக்கங்கள் ஆழமாக இருந்தன. "உன்னுடைய நேர்மையைப் பற்றி எனக்கு அக்கறை இல்லை" என்று அவன் சொன்னான், அமைதியாக பேச முயற்சித்தபடி. "நீ என்ன தந்திரம் செய்கிறாய், உன்னுடைய ரகசியங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ என்ன செய்யறன்னு உனக்கு நல்லா தெரியும்னு நம்புறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை." எனக்கு தெரியும்னு நீங்க நம்புங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது.
அப்படியானால் நீ எனக்கு காட்டு என்று ஆணையிட்டான் சூர்யா. நான் உனக்கு உதவி செய்ய விரும்புறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டேன். ஆனா நான் கண்ணை கட்டிக்கிட்டு இதுக்கு மேல போக தயாரில்ல. அதுக்கு எனக்கு இப்ப நீ மேல இருக்கிற நம்பிக்கையை விட அதிக நம்பிக்கை வேண்டும். நீ எப்படியாவது என்னை நம்ப வைக்கணும். உனக்கு இத பத்தி முழு விபரமும் தெரியும். அது இல்லாம நீ சும்மா ஏதோ ஊகித்துக் கொண்டு இல்லை கடவுளை நம்பிக்கொண்டு எப்படியோ கடைசியில எல்லாம் சரியாகிவிடும் என்று விளையாடலன்னு எனக்கு தெரியணும். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு என்ன நம்ப முடியாதா? கொஞ்ச காலம்னா எவ்வளவு கொஞ்சம்? நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? அவள் தன் உதட்டை கடித்தபடி கீழே பார்த்தாள். அவளுடைய குரல் ஏறக்குறைய கிசுகிசுப்பது போல இருந்தது. நான் ஜீவன் கிட்ட பேசணும். நீ இன்னைக்கு நைட் அவனை பார்க்கலாம். அந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். அவன் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அவள் அச்சத்துடன் கண்களை உயர்த்தினாள். ஆனா அவ இங்க வரக்கூடாது. நான் எங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு. என்னுடைய வீட்ல சந்திக்கலாம் என்று சொன்னான் சூர்யா. அவள் கொஞ்ச நேரம் தயங்கிய பின் கேட்டாள். அவ அங்க வருவானா? ஆம் என தலையாட்டினான் சூர்யா. அப்படின்னா சரி. அவள் ஆவலுடன் துள்ளி எழுந்தாள். அவளுடைய கண்கள் பெரிதாக விரிந்து பிரகாசித்தன. இப்பவே போலாமா? அவள் அடுத்த அறைக்கு சென்றாள். சூர்யா அந்த அறையின் மூலையில் இருந்த மேசையை நோக்கிச் சென்று அதன் இழுப்பறையை திறந்தான். அதில் சில சீட்டுக்கட்டுகளும் சில காகிதங்களும் ஒரு தங்க பென்சிலும் இருந்தது. சூர்யா அந்த இழுப்பறையை மூடிவிட்டு தன்னுடைய சிகரெட்டை பற்ற வைத்தபோது அவள் ஒரு வெளிர் நீல நிற மேல்கோட் அணிந்து ஒரு கைப்பையுடன் வந்தாள். அவனது கோட்டையும் கையில் எடுத்து வந்தாள். அவர்களது வாடகை வண்டி சூர்யாவின் இருப்பிடம் இருக்கும் கட்டிடத்தின் முன்வாயில் அருகே வந்து நின்றது. அவர்களுக்கு முன்னால் ஒரு ஆஸ்டின் கார் நின்றது. அதில் இந்திரா தனியாக அமர்ந்திருந்தாள். அவளுக்கு தலை சாய்த்து தன்னுடைய கட்டிடத்திற்குள் சென்றான் சூர்யா. கட்டிடத்தின் முன்னறைக்கு சென்றவுடன் அங்கிருந்த பெஞ்சுகளில் ஒன்றை சுட்டிக்காட்டி அவன் வந்தனாவிடம் கேட்டான். நீ ஒரு நிமிஷம் இங்கிருக்கியா? நான் சீக்கிரம் வந்துருவேன். சரி என்று சொன்னபடி வந்தனா ஒரு பெஞ்சில் அமர்ந்து கொண்டாள். நிதானமா வாங்க. சூர்யா வெளியே சென்று அந்த ஆஸ்டன் காரின் கதவை திறந்தவுடன் வேகமாக சொன்னாள் இந்திரா. நான் உங்ககிட்ட பேசணும் சூர்யா. நான் உள்ள வரலாமா? அவளது முகம் வெளிரி போயிருந்தது. இப்ப முடியாது. அவள் பற்களை கடித்தபடி கோபமாக கேட்டாள். யார் அவ? எனக்கு ஒரு நிமிஷம்தான் இருக்கு இந்திரா. சொல்லு, என்ன விஷயம்? யார் அவ என்று திரும்பவும் கேட்டாள் இந்திரா அவனது கட்டிட வாயிலை காட்டியபடி. அவ ஒரு கிளைண்ட். அதுக்கு மேல விவரம் சொல்ல முடியாது. அவன் திரும்பி தெருவை பார்த்தான். அந்த தெருவின் மூலையில் அதே இளவயது பையன் நின்றிருந்தான். நெற்றியை சுருக்கியபடி வற்புறுத்தி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த இந்திராவை திரும்பி பார்த்தான். என்ன விஷயம் என்று அவன் கேட்டான். எதுவும் நடந்ததா? நீ இந்த இரவு நேரத்துல இங்கே இருக்கக்கூடாது. அது சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்றாள் இந்திரா. நான் ஆபீஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்னா நான் உங்களை துரத்திட்டு வரணுமா? அது அப்படின்னா நேரடியாக சொல்லலாம்ல. இரு இந்திரா, நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல. அதுக்கு உனக்கு உரிமை இல்ல. அது எனக்கு தெரியும். உங்களை பொறுத்தவரையில எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு தெரியும். எனக்கு இருக்குன்னு நினைச்சேன். நீங்க என்ன லவ் பண்றதா நடிச்சதால. தளர்ந்திருக்கும் சோர்வான குரலில் சொன்னான் சூர்யா. இப்ப அத பத்தி விவாதிக்க நேரமில்ல. நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? அத சொல்லு. நான் இங்க பேச முடியாது சூர்யா. உள்ள வரலாமா? இப்ப வர முடியாது. நான் ஏன் வர முடியாது? சூர்யா எதுவும் சொல்லவில்லை. அவள் வாயை இறுக்க மூடிக்கொண்டு அமர்ந்து நேராக பார்த்தபடி காரின் என்ஜினை ஸ்டார்ட் செய்தாள். அந்த கார் புறப்படத் தொடங்கியபோது குட் நைட் இந்திரா என்று சொல்லிக்கொண்டு காரின் கதவை சாத்திவிட்டு அது கொஞ்ச தூரம் போகும் வரை பார்த்தபடி நின்றான் சூர்யா. பின் திரும்பவும் கதவுக்கு உள்ளே சென்றான். வந்தனா புன்னகையுடன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்தாள். அவர்கள் இருவரும் அவனுடைய குடியிருப்புக்குச் சென்றனர்.